ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் மிஸ் சீக்ரெட். இன்றைக்கி நாம் இதில் பார்க்க போகிறது ப்ளசண்டா அண்ட் ஹார்ட் பீட் வச்சு நம்ம இல்லையா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேபி பாயா பேபி கேர்ளா அப்படின்னு பார்க்க முடியுமான்றது ப்ரீவியஸ் வீடியோலேயும் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுமான்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் கிடையாது, என்னோடய கசின்து. வாங்க பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு மந்த்து கிடையாது. இது 13 வீக்ஸில் நம்ம எடுப்போம் இல்லையா என்டி ஸ்கேன். அந்த என்டி ஸ்கேனில் இல்லையா குழந்தையோட எல்லா உறுப்புமே கரெக்டாக இருக்கா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏர்லி ஸ்கேனு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஸ்கேன் எடுத்துருங்க. இதில் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 147 இருக்கும். குழந்தையோட ஹார்ட் ரேட் 147. சரிங்களா? இது பீட் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நார்மலு. அப்புறமா இதே மாதிரி ப்ளசண்ட்டாக போஸ்டீரியர்னு கொடுத்துருக்கு. இப்போது நிறைய தியரி படி பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் அப்படி சொன்னாலே இல்லையா பாய் பேபி. அப்புறமா இல்லையா ஹார்ட் பீட் இல்லையா படிப்படியாக இறங்கிட்டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது நிஜமாகவே கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர்னு இருக்குங்களா. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 147 ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இதில் இல்லையா இதுதான் ஸ்கேனோட இமேஜஸ்ஸு. பார்த்தீங்கன்னா இதில் இல்லை அந்த ஸ்கல் தியரியெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு தெரியல, எப்படி பார்க்கணுன்றதே தெரியல. இதில் எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு இல்லையா கிளியர் பிக்சராக இந்த மாதிரி தான் கிடைக்குமே. இதில் வச்சு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இப்போ நாம் இல்லையா செகண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கலாம். இது தான் அனாமல் ஸ்கேன், 5th மந்த்து ஸ்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் நம்ம இல்லையா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 23 வீக்ஸில் எடுத்திருக்காங்க அனாமலி ஸ்கேனு. 21 வீக்கு 4 டேஸு. இதில் இல்லையா எஸ்டிமேஷன் கெஸ்ட்னா 21 வீக்கு 1 டே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக கொடுப்பாங்க. ஆன்டி ஸ்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு என்டி ஸ்கேன் நம்ம பார்த்தோம் இல்லையா. என்டி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதில் இல்லையா டவுன் சிண்ட்ரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த இது பார்ப்பாங்க. இந்த 5th மந்த் ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன் பார்ப்பாங்கன்னா எல்லா உறுப்பும் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கான்றதை பார்ப்பாங்க. இதில் எல்லா அசைவும், குழந்தையோட அசைவு, ஹார்ட் பீட்டு, ஹார்ட்டோட எக்கோ அண்டு இல்லையா கை கால் வளர்ச்சி, முதுகெலும்பு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. நமக்கு காட்டுவாங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதில் ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் தான் கொடுத்துருக்கு சரிங்களா. இதில் எதுவுமே மாறலை. அப்பர் லோயர் அப்படி எதுவுமே கிடையாது. போஸ்டீரியர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் 146 பீட் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. சரியா, போஸ்டீரியர் அண்ட் ஷோயின் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அதே தான் இருக்குது, எதுவுமே மாறலை. இப்போது 2 ஸ்கேன் பார்த்துட்டோம். 147 இருந்துச்சு, இப்போ 146 இருக்குது. சரியா, வெயிட் பார்த்தீங்கன்னா இது 426 கிராம்ஸ் இருக்காங்க. இப்போது இல்லையா இதுக்கப்புறம் தான் வெயிட் ஏறுவாங்க. ஆக்சுவலி 7th மந்த்லேருந்து தான் டபுளாக ஸ்கேனு. இதுக்கப்புறத்துலேருந்து தான் ரொம்ப நல்லா வெயிட்டு மாறும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 147, செகண்டில் 146 போஸ்டீரியர் ப்ளசண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த தியரி பிரகாரம் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா பாய் பேபி தான் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. இதில் நம் தியரியெல்லாம் பார்க்க முடியல பாருங்கள். நீங்கள் இது ஸ்லைடாக அவங்க ஈஸியாக காட்டுவாங்க. பேரலாக வந்துச்சுன்னா இல்லையா கேர்ள் பேபி, கொஞ்சம் 30 டிகிரி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இல்லை பாய் பேபின்னு அந்த மாதிரியெல்லாம் நமக்கு அப்படியெல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் இமேஜே கொடுக்க மாட்டேன்றாங்க. சரியா, பார்க்குறதுக்கு வேணும் அலோவ் பண்ணுவாங்க. பட் அப்போ நமக்கு தெரியவே தெரியாது. சில டைமில் இல்லையா ஹெட்டாக அதில் கண்ணு காட்டுறாங்களா இல்லை கிட்னி காட்டுறாங்களான்னு தெரியல. நான் என்ன நினச்சேன்னா என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் நான் பார்க்கும்போது அது 2 கண்ணு போல் இருக்குது. பார்த்தா அது கிட்னி, அதில் கரெக்டாக இருக்கா ஃபார்மாக இருக்கான்னு சொன்னாங்க. இது கிட்னிமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெட்டு மாதிரி. அதில் நிஜமாக ஹெட்டா ஸ்டொமக்கா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. இது மோஸ்ட்லி இதுதான் தலை, கண், ப்ளசண்டா, போஸ்டீரியர். இது கரெக்டு தான். இதில் கொடுத்துருக்காங்க, அவங்களா எழுதி கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும். மற்றபடி நம்ம இதில் வச்சு பார்க்க முடியாது. டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் புரியும் போல்.
இந்த 2 ஸ்கேன் நாம பார்த்துட்டோம். இந்த 2 ஸ்கேனும் ரொம்ப முக்கியமான ஸ்கேனு. இது இல்லாம இப்போ நெக்ஸ்ட்டு நாம ஸ்கேன் பார்க்க போறது வந்து குரோத் ஸ்கேனு. அது 7த் மந்த்லயோ, 8த் மந்த்லயோ, 9த் மந்த்லயோ எடுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த டைம்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அது டாக்டர் எப்படி பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ நாம 7த் மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்க்கலாம். இப்போ நம்ம 7த் மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது, அதுல நீங்க ஹார்ட் பீட்ட வந்து இல்லையா குடுத்துருப்பாங்க. அண்ட் குரோத் எப்படி இருக்கு? அதுல வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளைன் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில வாட்டர் லெவல் அடிக்வேட் கரெக்டாக இருக்கா, அப்புறமா வந்து இல்லையா குழந்தை மூமெண்ட் இருக்கா, அப்புறமா ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான் பார்ப்பாங்க. இப்போ 2 ஸ்கேன கம்பேர் பண்ணும்போது 147 இருந்துச்சு, 146 இருந்துச்சு. இப்போ 3 மந்த்து அதாவது 3 ஸ்கேனு ஓகேங்களா? 3 ஸ்கேன் நெறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்கேனும் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த 7த் மந்த்து ஸ்கேனு நம்ம பார்க்க போறோம். அதில பார்த்தீங்கன்னா 136ன்னு இருக்கு ஹார்ட் பீட்டு சரிங்களா? இது வந்து 8த் மந்த்து, 9த் மந்த்து எப்படி வேணாலும் எப்படி சொல்றாங்களோ டாக்டர் அந்த மாதிரி எடுப்பாங்க. 136 இருக்கு பாருங்க குறைஞ்சிருச்சு. 140க்கு கீழ வந்துருச்சு. அதே மாதிரி வந்து குழந்தை வந்து 1572 கிராம் இருக்காங்க. இது சிபாலிக் பொசிஷன்ல வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் குழந்தை வந்து தலைகீழா திரும்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா பர்த் கேனல நோக்கி இருக்காங்க. சுகப்பிரசவ ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு எல்லாமே நோட்ல தான் எழுதுனாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 130 தான். பிலோ 140 தான் இருந்துச்சு. எல்லாமே 130ல தான் இருந்துச்சு. சிபாலிக் பொசிஷன் இருந்துச்சு. அதே மாதிரி பிளசன்ட்டா வந்து இல்லையா போஸ்டீரியர் தான். 147லேருந்து 130க்கு கம்மியாயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து இந்த தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாய் பேபின்னு நெனைச்சோம். ஸோ குழந்தை வந்து பொறக்கும்போது தான் தெரியும் இல்லையா நமக்கு என்ன பேபி அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னன்னா எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா ஆன்டீரியர்னா கேர்ள் பேபி, போஸ்டீரியர்னா பாய் பேபி. இந்த மாதிரி 140க்கு வந்து இல்லையா கம்மியா இருக்கணும். எப்பவுமே நம்ம ஹார்ட் பீட் கம்மியா இருக்கணும்னு நெனைக்கிறோம். பட் அப்படியெல்லாம் கிடையாது. 3 ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து இல்லையா கம்பேரிசனுக்கு வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது 147, 146, 136, 130 அதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு. எல்லாமே 130ல இருந்துச்சு. ஹெல்த்தியான பேபி கேர்ள் பேபி பொறந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஹெல்த்தியான பேபி பொறக்கும். அதே மாதிரி நினைங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரெக்னன்சி பீரியட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.